friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டான நல்ல டேஸ்டியான மசாலா பர்கர் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மசாலா பர்கர் செய்யறதுக்கு நான் ஒரு 5 முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். முட்டை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் ஹீட்டான பிறகு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரப்போ மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயத்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும்னு இல்லை, கொஞ்சம் மீடியமான இதில் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்குவோம். தக்காளியே இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்குவோம். மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். மசாலாக்கெல்லாம் இது மாதிரி நம்ம வதக்கிறப்போ அதில் இருக்கிற ரா ஸ்மெல் போயிடும். மசாலாவை வதக்கிறப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டால் அது நல்லா கொதித்து அதோட பச்சை வாசம்லாம் போய் வரும். இதை மூட வேணாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இதை லைட்டாக நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். நான் முட்டையோட வெறும் வெள்ளைக்கரு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டை மஞ்சள் கருவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட முட்டையை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா முட்டையில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த முட்டை மசாலாவை நம்ம சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த முட்டை மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இதில் தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த பர்கர் பேட்டி இல்லாமல் வெறும் மசாலா வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த முட்டை மசாலா வச்சு தான் நம்ம இன்றைக்கி பர்கர் செய்ய போகிறோம். இதுக்கு பேட்டிலாம் தேவை கிடையாது. நம்ம சும்மா வீட்டிலே செஞ்சு பார்க்குறதுக்காக தான் இது, ஒரு இந்தியன் ஃப்ளேவரில். இப்போ இந்த முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம பர்கர் செஞ்சுக்கலாம். பர்கர் பண்ணு நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். இது நம்ம ஊர்லேயும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை நடுவில் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு பட்டர் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவு. இது பேன் ஃபுல்லாக நம்ம பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இது மாதிரி சிம்மில் வச்சுட்டு இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பர்கர் பண்ணை கட் பண்ணி நான் அந்த பர்கர் பண்ணை பட்டரில் கொஞ்சம் லைட்டாக செவர்ற அளவுக்கு வச்சுருக்கிறேன். ரொம்ப கருகிடக்கூடாது, சும்மா லைட்டாக கலர் மாறினா போதும். அதை செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பர்கர் பண்ணு செவந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இந்த அளவு போதும். இப்போ இதோட இன்னொரு பார்ட்டையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே தான் லைட்டாக இதை கலர் மாறுற அளவுக்கு வச்சுருக்கேன் ஹீட்டில். பட்டர் வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. நான் அந்த பேனில் இருந்ததுலேயே வச்சு செஞ்சுட்டேன். இந்த அளவுக்கு செவந்தால் போதும், ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது. இப்போ நான் பர்கர் சாஸ் இந்த அடிப்பகுதியில் இருக்கிற பர்கர் பண்ணில் அப்ளை பண்ணிக்கிறேன்.
பர்கர் சாஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் மயோனைஸ் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பர்கர் சாஸை வந்து இந்த பன்னில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் சாஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி மயோனைஸ் கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்கர் சாஸ் கிடைக்கலன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம பர்கர் பன்னில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ லெட்யூஸ் இலையை இதில் சேர்த்துக்கிறேன். ஐஸ்பர்க் இலைன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த லெட்யூஸ் இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்ச முட்டை மசாலாவை வச்சுக்குவோம். கொஞ்சம் நிறையா வச்சுக்கலாம். நம்ம வந்து பேட்டி செய்யல பர்கருக்கு இந்த மசாலா மட்டும்தான் செய்கிறோம். அதனால் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த பன்னு இருக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம். பேட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா ரவுண்டாக வந்து நம்ம அந்த முட்டை மசாலாவை அப்படியே வச்சுக்கலாம். நிறையா வச்சுக்கலாம். நீங்கள் இந்த லெட்யூஸ் இலையை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை மசாலா மேலே நான் மெலிசாக கட் பண்ண வெங்காயத்தை வச்சுக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப தின்னாக கட் பண்ணணும். அதே மாதிரி குக்கும்பரும் வச்சுக்கிறேன். வெள்ளரிக்காவும் வந்து நம்ம இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி அது மேலே வச்சுக்கலாம். குக்கும்பர் வச்சதுனால நான் தக்காளி வைக்கல, இல்லைன்னா ரொம்ப வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாகிடும். அப்புறம் இது மாதிரி லேயராக அடிக்கிட்டு நம்ம மேலே இருக்கிற பண்ணை இது மாதிரி எடுத்து மூடி வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட மசாலா பர்கர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். வீட்டிலையே சிம்பிளாக செய்யக்கூடிய நம்மளோட மசாலா பர்கர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு பேட்டி கூட செய்ய தேவையில்லை. நம்ம எப்போதும் செய்கிற ஒரு முட்டை மசாலா செஞ்சு அதையே லேயராக வச்சு நம்ம இந்த பர்கரை வீட்லேயே செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. இது வந்து லஞ்சுக்கும் செய்யலாம், இல்லைனா டின்னருக்கு செய்யலாம், இல்லை ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு கூட செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில். இப்போ சம்மர் வெக்கேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்போ இந்த பர்கர் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. சீக்கிரமாக ஒரு 1/2 hourல செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு மசாலா பர்கர் செஞ்சு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட இண்டியனைஸ்டு ஃப்ளேவரில் ஒரு டேஸ்டியான பர்கர் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.